வணக்கம். நான் உங்கள் ஜோதிடன் எஸ்வி வெற்றிமுகன் பேசுகிறேன். நம்ம இந்த காணொளி பதிவில் இயற்கை பேரழிவும் சனியும் என்னும் தலைப்பில் ஆராய்வோம். வேத ஜோதிட அடிப்படையில் 8வது பாவத்துக்கு காரகமாக சனி பகவான் விளங்குறாரு. 8வது பாவம் அடிபடுதல், காயப்படுதல், திடீர் மரணங்களை, திடீர் துக்க நிகழ்ச்சிகளை கொடுக்கக்கூடியது. 8வது பாவம் ஆயுள் பாவம். சனி ஆயுள் காரகனாக கருதப்படுறாரு. சனி செவ்வாய் 2 கிரகங்களுமே இயற்கை பேரழிவுகள்னு சொல்லப்படுகிற நேச்சுரல் டிசாஸ்டர்ஸோட சம்மந்தப்பட்ட கிரகங்கள். சனி பொதுவாக மக்கள் கூட்டத்தை குறிப்பார். தொகுதியாக மக்கள் இறந்து போகிறதுக்கு சனி அடிப்படை கிரகமாக கருதப்படுறாரு. கூட்ட நெரிசலில் மக்கள் மிதிப்பட்டு சாகிறதுக்கும் சனியே முக்கிய காரணம். சனி கால்களை குறிப்பார். கூட்ட நெரிசலில் மக்கள் காலால் மிதிப்பட்டு தான் சாகுறாங்க. சனியினுடைய தாக்கம் எவ்வாறு இயற்கை பேரழிவுகளோடு பொருந்தி இருக்குன்னு பார்ப்போம். தங்ஷன் எர்த்குவேக், சீனாவில் நடந்த மிகப்பெரிய பூகம்பம். இது நடந்தேறிய நாள் 28 ஜூலை 1976. நேரம் அதிகாலை 3:42 AM. 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் மாண்டு போனாங்க. பூகம்பம் ஏற்பட்ட நேரத்தின் போது மிதுன லக்னம் உதயமாகுது. லக்ன பாகையை பாருங்கள். 24 டிகிரி 07 நிமிடங்கள். சனியுடைய மண்டலத்திலையும் கேதுவுடைய சப்புலையும் லக்னம் உதயமாகுது. அன்றைய நாளில் சூரியன் கடகராசியில் 11 டிகிரி 21 நிமிடங்கள். சந்திரனுடைய மண்டலத்திலையும் சனியுடைய சப்புலையும் இருக்கார். ராகு கேதுக்கள் செவ்வாயுடைய மண்டலம் ஏறி இருப்பதை கவனிக்க முடியும். புதன் கடகராசியில் 24 டிகிரி 21 நிமிடங்கள். சனியுடைய மண்டலம் ஏறி இருக்காரு. பூமி காரகனாகிய செவ்வாய் சிம்மராசியில் 19 டிகிரி 13 நிமிடங்கள். ராகுவுடைய மண்டலம் ஏறி இருக்காரு. சனி செவ்வாய் ராகுவின் தாக்கம் பேரழிவை ஏற்படுத்தியது. சுனாமி ஏற்பட்ட நாள் 26/12/2004. இந்திய நேரப்படி அதிகாலை 6:28:50 வினாடிகளுக்கு இந்த தாக்கமானது ஏற்பட்டது. அந்தமானில் சுனாமி ஏற்பட்ட போது தனுசு லக்னம் உதயமாகுது. லக்ன பாகையை பாருங்கள். தனுசு ராசியில் 24 டிகிரி 36 நிமிடங்கள். சனியுடைய மண்டலம் உதயமாகுது. சனியுடைய நிலையை ஆராய்வோம். சனி கடகராசியில் வக்ரகதியில் 01 டிகிரி 27 நிமிடங்கள். கேதுவுடைய மண்டலத்துலேயும் செவ்வாயுடைய சப்புலையும் இருக்கார். சனி செவ்வாய் காம்பினேஷன் அழிவை ஏற்படுத்தோன்னு முன்பே பார்த்தோம். சுனாமி தாக்குதலில் உலகமெங்கும் 2,30,000 பேர் இறந்து போனாங்க. 2001ஆம் ஆண்டு குஜராத்தில் நடந்த பூகம்பம் பெரிய நாசத்தை ஏற்படுத்தியது. பூகம்பம் ஏற்பட்ட நாள் 26 ஜனவரி 2001 காலை 8:46 AM. பூஜில் இந்த பூகம்பம் ஏற்பட்டது. 20,000க்கும் மேற்பட்ட மக்கள் இறந்து போயினர். பூகம்பம் ஏற்பட்ட போது கும்ப லக்னம் உதயமாகுது. ராசி அதிபதி சனி. லக்ன பாகையை கவனிப்போம். லக்னப்பாகை கும்பராசியில் 02 டிகிரி 29 நிமிடங்கள். கேதுவுடைய மண்டலத்திலையும் சனியுடைய சப்புலையும் அமையுது. சனி ரிஷபராசியில் 00 டிகிரி 12 நிமிடங்கள். கேதுவுடைய மண்டலத்தில் இருக்கார். கேதுவை கவனிப்போம். கேது தனுசு ராசியில் 20 டிகிரி 29 நிமிடங்கள். குருவுடைய மண்டலத்திலையும் சனியுடைய சப்புலையும் இருக்கார். சந்திரன் மகர ராசியில் 29 டிகிரி 31 நிமிடங்கள். புதனுடைய மண்டலத்திலையும் சனியுடைய சப்புலையும் இருக்கார். நாசத்தை விளைவிக்கக்கூடிய பூமி காரகனாகிய செவ்வாய் துலாம் ராசியில் 25 டிகிரி 28 நிமிடங்கள். சனியுடைய மண்டலத்திலையும் தன்னுடைய சொந்த சப்புலையும் இருக்கார். 20,000க்கும் மேற்பட்ட அப்பாவி மக்கள் உயிர் இழந்தனர். முகூர்த்த லக்னம் குறிக்கும் போது கூட லக்னம் அது 23 டிகிரி 20 மினிட்லேருந்து 26 டிகிரி 40 மினிட் வரைக்கும் உள்ள கால அளவை தவிர்க்கிறது நல்லது. போலா புயல் 12 நவம்பர் 1970ஆம் ஆண்டு ஈஸ்ட் பாகிஸ்தானில் தாக்கத்தை ஏற்படுத்தியது. தற்போதைய பங்களாதேஷில் இந்த தாக்கமானது ஏற்பட்டது. தாக்கம் ஏற்பட்ட நாளின் போது 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இறந்து போயினர். சனி காலபுருஷ ராசியான மேஷ ராசியில் 25 டிகிரி 39 நிமிடங்கள். சனி தன்னுடைய சொந்த மண்டலத்திலையும் செவ்வாயுடைய சப்புலையும் இருக்கார். சனி செவ்வாய் காம்பினேஷன் அழிவை ஏற்படுத்தும்னு முன்பே பார்த்தோம். அன்றைய நாளில் சூரியன் துலாம் ராசியில் 26 டிகிரி சனியுடைய மண்டலம் ஏறி இருக்கார்.
குரு துலாம் ராசியில் 23 டிகிரி 41 நிமிடங்கள் சனியுடைய மண்டலம் ஏறி இருக்காரு. முகூர்த்த லக்னம் நேரம் குறிக்கும் போது சனி செவ்வாய் ராகு மண்டலங்களை தவிர்ப்பது நல்லது. மற்றொரு காணொளி பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.